சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா முடியல. என்ன பங்காளி இந்த அடி அடிக்கிறா? அம்மா ஐயோ மனுஷன் அவன். காப்பு கட்டினா அடிக்க மாட்டான்னு நினைச்சேன் பங்காளி. நல்லா நினைச்ச பங்காளி. இவன் என்னன்னா அவன மாதிரியே காப்ப கலட்டி வச்சுட்டு அடிக்கிறான். ஆளை பார்க்கதான் வயசான மாதிரி இருக்கான். ஆனா அடி ஒவ்வொன்னும் இனி மாதிரி இருந்துச்சு. அம்மா அப்பா பங்காளி வயசானவனு கூட பார்க்காம மிச்சாம ஒரு மிதி பொழைச்சு இருக்கிறது பெரிய விஷயம்தான். அம்மா ஐயோ அப்பா அம்மா இன்னும் ஒரு மாசத்துக்கு நகர முடியாது பங்காளி. அம்மா ஐயோ அப்பா ஐயோ அம்மா ஐயோ அம்மா போலாம். ஐயோ ஐயோ சேகரே, செல்வி அம்மாவை விட்ட உடனே வந்துட்டியா? இருந்து மேடத்தை கூட்டு வந்திருக்கலாமே. நேத்தே எனக்கு லீவுன்றதுனால வர சொல்லியிருந்தாங்க. மேடத்துக்காக ஆபீஸ்க்கு லீவு போடக்கூடாதுன்னு உடனே போக சொல்லிட்டாங்க. அவங்கள மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரிய என் சர்வீஸ்ல இது வரைக்கும் பார்த்தது இல்லப்பா. நேர்மன்னு சொல்லும் போதே யார் வர்றாங்கன்னு பாத்தியா? விளங்குன மாதிரி தான். டிரைவர் கார் எடு. மேடம் இல்லாம அவரை கார் எடுக்க சொல்றீங்க. மேடம் வந்தா என்ன ஆகுன்னு தெரிஞ்சுதான் சொல்றீங்களா? எப்படியும் அவங்க கலெக்டரா திரும்பி வர போறது இல்ல. முன்னாள் கலெக்டர் வெற்றிவேலம் போன பிறகு எப்படி ராஜப்பா சார் எல்லாமுமா இருந்தாரோ இனிமேலும் அப்படித்தான். செல்லப்பா, நீங்க இப்படி பேசுறது நல்லா இல்ல. நான் சொல்றத கேட்கலன்னா இங்க எல்லாருக்கும் எதுவுமே நல்லா இல்லாம போயிடும். இப்ப நீ காரை எடுக்கிறியா இல்ல ராஜப்பா சாருக்கு போன் பண்ணவா? முழிக்காம காரை ஏறுற. பூஜை முடிஞ்சிருச்சு. இனிமே காப்பு கட்டவங்க எல்லாரும் காப்பை கழட்டிடுங்க. சரிங்க பூசாரி. ஐயப்பா, என் காப்பை நீ கட்டி விடு, உன் காப்பை நான் கட்டி விடுறேன். சரிண்ணே. மல்லி, பூசாரி கிட்ட உன் குறைய சொல்லுத்தா. வா மல்லி.
பூசாரி, நானும் போகாத கோயில் இல்ல, செய்யாத பரிகாரம் இல்ல, வேண்டாத சாமி இல்ல, எல்லாம் சந்தோஷமும் கொடுத்த எனக்கு அந்த ஒரு குறைய மட்டும் ஆத்தா ஏன் கொடுத்தா? நான் என்ன பாவம் பண்ண? ஆத்தா, நீங்க கேட்கறத அந்த வெட்காளி அத்தா கண்டிப்பா கொடுப்பா. ஆனா அது எல்லாத்துக்கும் நேரங்காலம் கூடி வரணும்ல. நிச்சயம் உனக்கு ஒரு கனியை கொடுப்பா. நீ நம்பிக்கையோட போ ஆத்தா. கனிற கனிக்கு அவ பேரை வச்சு ஆத்தாள சந்தோஷப்படுத்து. ஆத்தா, நான் என்ன கேட்க போறேன்? என் பேத்தி சுந்தரிக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா அவளும் வாழ்க்கையில எம்புட்டு தான் கஷ்டப்படுவா. அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு பேச்சு எடுத்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விடறா. நீதான் அவ மனச மாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்தா. கார்த்திக் பண்ணது எல்லாம் தப்புதான் தா. ஆனா அவன் தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து இப்ப திருந்தி நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கான். திருந்தன உங்களுக்கு மன்னிப்பு கிடையாதா? என் புள்ளைய மன்னிச்சு சுந்தரி அவனை ஏத்துக்க வச்சு இந்த குடும்பத்தோட சேர்த்து வச்சு அவன் குழந்தையோட சந்தோஷமான வாழ்க்கைய வாழ வழி பண்ணாத்தா. ஆத்தா, எல்லாரும் நல்லா இருக்கணும். வெற்றி ஆசைப்பட்ட மாதிரி இன்ஸ்டிடியூட் வைக்க எந்த தடங்களும் இல்லாம நீதான் நிறைவேற்றணும். இப்ப போல எப்பவும் எங்க குடும்ப சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கணும் ஆத்தா. ஆத்தா, ஓம் சக்தி பராசக்தி. அத்தா சொல்லுதா. அத்தா அத்தா ஆத்தா, ஆத்தா கிட்ட நல்லா வேண்டிக்கிங்க. ஆத்தா யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வா. அவ எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கா. அவளுக்கு எல்லாம் தெரியும். இவதே என் பேத்தி கலெக்டர் சுந்தரி. இவளுக்கு எந்த குறையும் இல்லாம இன்னொரு வாழ்க்கை அமையணும்னு இவளை ஆசீர்வாதம் பண்ணுத்தா. கலெக்டரா, ஆத்தாளுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். ஆமாத்தா. காசு பதவி பட்டம் எல்லாம் ஆத்தாளுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல.